அல்லேலூயா. இந்த நாளிலும் வாக்குத்தத்த ஆராதனைக்கு மாதத்தின் முதல் நாளாகிய இன்றைக்கு அதிகாலையில தேடி வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாளின் தியானத்திற்காக நமது கவனத்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் சத்தமாக வாசிக்க கேட்போம். எரேமியா 31:4. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இஸ்ரவேலே, நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Again I will build you. மீண்டும் 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 நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் கட்டுகிறவர், திரும்ப கட்டுகிறவர், திரும்ப நிலைநாட்டுகிறவர், திரும்பவும் கௌரவிக்கிறவர், திரும்பவும் மகிமைப்படுத்துகிறவர், திரும்பவும் நிலைநாட்டுகிறவர் நமது தேவனை அன்றி இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை. ஒரு மனிதன் ஒரு அவமானத்தை இந்த உலகத்தில் சந்தித்து விட்டால் அது அவனுக்கு இந்த உலகத்திற்கு ஒரு கண்டென்ட். அநேக சமயங்களில் நமது வாழ்க்கை மனிதர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக, ஒரு கதையாக, ஒரு கண்டென்ட்டாக மாறிவிடுகிறோம். ஒரு மனிதனுடைய அவமானம் இந்த உலகத்திற்கு ஒரு கண்டென்ட், ஒரு கதை. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒரு நாள் அழும்பொழுது இப்படி சொல்லுகிறார்கள், எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஒரு கதையை போல கடந்து போனது, உபயோகமற்று போய்விட்டது, கதை போல ஆயிடுச்சு. எல்லாரும் என்னை பற்றி பேசுகிறார்கள். என்னுடைய அவமானத்தை குறித்து, என்னுடைய விழுதுகளை குறித்து, என்னுடைய தவறுதலை குறித்து, என்னுடைய கால்கள் தடுமாற்றத்தை குறித்து கதையை உண்டாக்கி உள்ளது இல்லாதது, இருப்பது இருக்காதது ஸ்தோத்திரம் என்று சொல்லி கதை இட்டு இல்லாதது எல்லாம் சேர்த்து இந்த உலகம் பேசுகிற இந்த உலகத்துல கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை கட்டுவிப்பேன். எத்தனை முறை நீர் அவமானத்தில் கடந்து போனாலும் நான் மீண்டும் ஒருவரை கட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அவர் ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லை. நம்மை கண்டிப்பார். நம்முடைய விழுதலையும் நம்முடைய பலவீனத்தையும் அவர் கண்டிக்கிற தேவன். தகப்பனுடைய அன்பினால் நம்மை கண்டிக்கிறார் அன்றி அவர் ஒரு நாளும் நம்மை ஒரு கதையாக அவர் வைத்துக் கொள்வதில்லை. கேலி பொருளாக நம்மை வைத்துக் கொள்ளாமல் அவர் மீண்டுமாய் இறங்கி வந்து நம்மை கட்டுகிறவராய் இருக்கிறார். காரணம், ஒரு மனிதனை இந்த பூமியிலே சிருஷ்டிப்பதற்கு கர்த்தருக்கு எவ்வளவு விலையேற பெற்றது என்று அவர் அறிவார். அவர் மகா சர்வதிகாரம் உள்ள தேவன். சகலத்தையும் சிருஷ்டிக்க கூட அதிகாரம் அவனுக்கு இருந்த போதிலும் ஒரு மனிதனை உண்டாக்குவதற்கு கர்த்தருக்கு 6 நாட்கள் தேவைப்பட்டன. அவர் ஒரு வார்த்தையில் பூமியை உண்டாக்கினார். ஒரு வார்த்தையில் வானங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒரு வார்த்தையில் ஆகாய பட்சிகள் சிருஷ்டிக்கப்பட்டன. வானத்தின் மச்சங்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள், பூமியின் மச்சங்கள் ஒரே ஒரு வார்த்தையில் சிருஷ்டிக்கப்பட்டன. ஆனால் மனிதனை உண்டாக்குவதற்கோ கர்த்தர் 6 நாட்கள் எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் அவன் விசேஷமானவர். ஆகையால் உன்னையும் என்னையும் தாயின் கருவிலே உருவாக்குவது எவ்வளவு விலையேற பெற்று உண்டு என்று இது உலகத்துக்கு தெரியாது, உன் குடும்பத்துக்கு தெரியாது, மனிதனுக்கு தெரியாது, சாத்தானுக்கு தெரியாது. கர்த்தரோ சகலத்தையும் அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் சீக்கிரத்தில் ஒரு மனிதனை ஸ்தோத்திரம் அவர் அழிப்பதில்லை. சீக்கிரத்தில் தேவன் ஒரு மனிதனை நியாயம் தீர்ப்பதில்லை.
சீக்கிரத்தில் ஒரு மனிதனை தமது சமூகத்தை விட்டு தூரமாய் தூரமாய் அவனை விலக்குவது அல்லவே அல்ல. அவனை கர்த்தர் மறுபடியும் 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 கட்டி அவனை உயரத்தில் வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகிய இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? மறுபடியும் உன்னை கட்டுவேன், மறுபடியும் உன்னை கட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து மறுபடியும் உன்னை கட்டுவேன் என்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை, கர்த்தரால் கட்டப்பட்ட நமது வாழ்க்கையை யாரோ ஒருவர் அதை அழித்திருக்கிறார். because it was destroyed, அழிக்கப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டது. ஏன் கர்த்தர் ஒரு மனிதனை மீண்டும் கட்ட வேண்டும் என்று சொன்னால், நமது வாழ்க்கை இந்த பூமியிலே அழிக்கப்பட்டிருக்கிறது. நமது வாழ்க்கை, நமது குடும்பம், நமது ஜீவியம், நமது ஊழியம் அழிக்கப்பட்டபடியினாலே கர்த்தர் சொல்றார், மறுபடியும் உன்னை என்ன செய்வேன்? கட்டுவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் கட்ட முடியாது. அநேக நினைப்பது என்ன? மனிதன் தன்னுடைய கல்வியினாலும் குறிப்பாக பணத்தினால் நாம் கட்டிவிடலாம். அநேகர் திருமண வாழ்க்கையை கட்டுவதற்கு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக வைக்கிற முதல் காரியம் பணம், அப்புறம் அந்தஸ்து, பின்பு ஸ்தோத்திரம், கௌரவம். மனிதர் மத்தியில என்னை பத்தி என்ன பேசுவாங்க? என் திருமண நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பயங்கரமாக பேசணும். அவங்களுடைய கண்கள் முழுவதாக நிற்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் உள்ள மேன்மையான விலை உயர்ந்த பொருட்களினாலும் கல்வியினாலும் தன்னுடைய திறமையினாலும் தனது வாழ்க்கையை கட்டிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய திறமையினாலும் ஞானத்தினாலும் உலகத்தில் உள்ளவைகளை கொண்டு தனது வாழ்க்கையை ஒரு போதும் கட்டவே முடியாது. காரணம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் யாவும் மாயையே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது, உலகத்துல பேரழகி என்று சொல்லப்படுகிற வாழ்க்கை உடைந்து போனது, முடிந்து போனது. புகழ் என்னை கட்டும் என்று நினைத்தவர்கள் கவிழ்ந்து போனார்கள். பணம் என் வாழ்க்கையில உலகத்தில மேலாக கொண்டு வரும் நினைந்தவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போனார்கள். ஆகையால் இந்த உலகத்துல ஒரு மனிதனை கட்டுவது கர்த்தரை அன்றி வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதன் ஒரு வீட்டை கட்டலாம், கல்வியை கட்டலாம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கிற உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய மேன்மை கல்வி. கல்விக்கண் திறக்கப்பட வேண்டும். கல்விக்கண் திறந்தால், அவேர்னஸ் வந்தா இந்த உலகத்துல மனிதனுடைய வாழ்க்கை மேன்மையாக வரும் என்பது இந்த உலகத்தினுடைய போதனை. ஆனால் மனிதன் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஸ்தோத்திரம் அவன் தேறினவனாய் விளங்கி தனக்கென்று ஒரு பாதுகாப்பான அரணை கட்டி அதற்கு பாதுகாப்பதற்கு தேவையான ஒரு வாட்ச் டவர், ஸ்தோத்திரம், நல்ல ஒரு பாதுகாப்பை அவன் ஏற்படுத்தினாலும் அவனுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருவது கர்த்தரை அன்றி வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மறைவாக மனிதன் இந்த பூமியிலே எங்கும் தன்னை மறைத்துக் கொள்ளவே முடியாது. அவர் வானத்திலிருந்து பாதாளம் மட்டும் அவருடைய கண்களுக்கு சகலமும் நிர்வாணமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 127 ஒன்று சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில். Unless the Lord builds, தேவன் கட்டவில்லை என்றால் ஒரு மனிதனும் நமது வாழ்க்கையை கட்ட முடியாது. அன்பான பெற்றோர்கள் நமக்கு இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் செலவு பண்ணி தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு சொத்து அப்படி என்று சொல்லி உருவாக்குற நல்ல பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உன் பிள்ளையை கட்டாராகில், கர்த்தர் நம்முடைய சந்ததியை கட்டாராகில். மனிதனால் கட்டவே முடியாது. மனுஷனுடைய எண்ணங்களை கர்த்தர் அங்கீகரித்து அவர் ஆசீர்வதித்து அவர் கட்டினாலுடைய
மனிதனால் தன்னுடைய குடும்பத்தை கட்டவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனிதன் கட்டுகிற எல்லா கட்டுமானங்கள், அவன் கட்டுகிறவர்களை எல்லாம் வசனம் சொல்லுகிறது விருதா, அதெல்லாம் பிரயோஜனமற்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் கர்த்தர் மாத்திரம் கட்டக்கூடியவைகள் உண்டு. மனிதன் அநேக சாதனைகள் பூமியில அவன் செய்து கொண்டுதான் வருகிறான். நிலவுக்கு போகிறான். கடந்த மாதத்துல நிலவுக்கு போன விஞ்ஞானிகள் இனி வருவதற்கு சாத்தியக்கூறு மிகவும் கடினம். இன்னும் நிலவிலேயே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். வர முடியவில்லை. ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்துல கடலின் ஆழத்திற்கு மட்டும் நான் போய் வருவேன் என்று சொல்லி போனேன். 3 பேர் திரும்ப இன்னும் வரவில்லை. ஆகையால் மனிதனுடைய ஞானம் கட்டும், வாழ்க்கை உயர்த்தும் என்று கொண்டிருக்கிற இந்த உலகத்துல மனிதன் கட்ட முடியாது, கர்த்தரே கட்டுகிறவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த கடைசி நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துல அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தரை அன்றி வேறு ஒருவனும் கட்ட முடியாது. No human hand can build the life of a man unless the Lord builds. கர்த்தர் கட்டாராகில். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் கட்டாராகில். சொல்லுங்க. கர்த்தர் கட்டாராகில். ஹல்லேலூயா. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் கட்டி கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை அழிக்கிறான். மனிதனுக்கு என்ன ஒரு பெயர் அப்படின்னு சொன்னா, அவன் எதுல பேர் போனவன்? அழிக்கிறதில் பேர் போனவன். ஸ்தோத்திரம். மனித குலம் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் இயற்கையை காண முடியாது. இயற்கை காண்பதில்லை. சமீபத்தில் கேரளாவில் நிலச்சரிவு, வெள்ளம், அது யாரு காரணம்? இயற்கை காரணம் அல்ல, மனிதன் தான் காரணம். ஸ்தோத்திரம். மனிதன் அழிக்கிறவன். அவனுக்கு அழிக்கிறது தான் அவனுடைய நோக்கமாயிருக்கிறது. மலைகளை அழிக்கிறான், தண்ணீரை அழிக்கிறான், தேவன் கொடுத்த சகல நன்மைகளை அழிக்கிறான். அதே சமயத்தில் மனிதனையும் என்ன செய்கிறான்? அவன் அழிக்கிறவனாயிருக்கிறான். ஆகையால் அவனால் ஒரு மனிதனை கட்ட முடியாது. கட்டுகிறது போல இருக்கும். உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டுகிறது போல இருக்கும். உங்க பிள்ளைகள் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறது போல இருக்கும். உங்க பிள்ளைகள் நன்றா சுகமாய் இருப்பார்கள், எதிர்காலத்தில் என்னுடைய சந்ததி சுகமாய் இருப்பார்கள் என்பதை போல இருக்குமே அன்றி உண்மையாக நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் நமது மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. சடிதியாய் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததி ஒரு அப்பத்துண்டுக்காக இந்த பூமியில இருந்து தெரியாமல் அவனுடைய வாழ்க்கையை கட்டுகிற தேவன், இஸ்ரவேலின் தேவன், நாம் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் கட்ட வேண்டும்? ஏனென்றால் மனிதனால் கட்ட கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதன் இந்த உலகத்தில் கர்த்தர் தந்த சகல நன்மைகளையும் அவன் அளிக்கிறான். சகல நன்மைகளை அவன் அளிக்கிறான். ஸ்தோத்திரம். அவனுக்கு எதெல்லாம் தீமை என்று தோன்றுகிறதோ அவைகள் எல்லாம் அளிக்கிறான். ஸ்தோத்திரம். அவனுடைய பார்வைக்கு எவைகள் எல்லாம் நன்மை என்று தோன்றுகிறதோ கர்த்தருடைய பார்வையில தீமைகள். கர்த்தருடைய பார்வையில் நன்மையானவைகள், மனிதனுடைய பார்வையில் தீமைகள். கர்த்தருடைய பார்வையில் தீமையானவைகள், மனிதனுடைய பார்வையில் நன்மையானவைகள். ஆகையால் மனிதன் நன்மையானவைகளை அளிக்கிறான், தீமையானவைகளை கட்டி கொண்டிருக்கிறான். நமது வாழ்க்கையில அநேக சமயங்கள்ல நன்மை என்று எண்ணி நாம் கட்டிக்கொண்டிருக்கிறோம். உறவுகளை கட்டி கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். சில உறவுகள் நமது வாழ்க்கையை அழித்துக் கொண்டுதான் இருக்கும். சில ஐக்கியம் நம்மை அழுத்திக் கொண்டுதான் இருக்கும். சில ஸ்தோத்திரம் நூதனமான உபதேசங்கள் நமது தனிப்பட்ட வாழ்க்கையை அழித்துக் கொண்டுதான் இருக்கும். அநேகர் சில உபதேசத்திற்கு நூதனமான அல்லது புதுமையான சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை பிடித்துக் கொண்டு அதை நம்பிக்கையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது அவர்களை கட்டுவதில்லை, அவர்களை ஒவ்வொரு நாளும் அழித்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஆகையால் கர்த்தருக்கு நன்மையானவைகளை அவன் அளிக்கிறான். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஒரு மனிதனை கட்டுவார், ஒரு மனிதன் தன்னை கட்டி கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. He makes things beautifully, but man dismantles it. கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒன்றை கட்டினால் அதை அழகாக கட்டுகிறார். நமது வாழ்க்கையை கர்த்தர் கட்டினா எப்படி கட்டுவாரு? அழகாக கட்டுவார். அதின் காரியங்களை என்ன செய்வாரு? நேர்த்தியாய். இந்த வசனம் நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, திருமண அழைப்புதல்ல நம்ம அதை பார்க்க முடியும். அந்த வசனத்திற்கும் கீழே இருக்கிற அந்த மணமகன் மணமகளுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஓடி போய் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, அவனுக்கும் அதே வசனம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்ல ஊரை சுத்தி இருப்பாங்க, அவனுக்கும் அதே வசனம் தான். வாழ்க்கை சுத்தமா இருக்காது, அவனுக்கும் அதே வசனம் தான். எழுத்து பிரகாரமா பேப்பர்ல இருக்கிற வசனம் நம்ம கட்டுவதில்லை. நாம் அவரோடு இருக்கிற வாழ்க்கை, ஜீவன், உறவு, வைத்திருக்கிற அன்பு தான் என்ன செய்ய முடியும்? நம்மை கட்ட முடியும். ஹல்லேலூயா. உலகத்தில் மனிதனால் கட்ட முடியாதவைகள் தேவனால் மாத்திரம் கட்ட முடியவைகள் சிலவைகள் உண்டு. நம்பர் 1 சமாதானம். சமாதானம். ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15 அதிகாரம் 13 வசனத்தை யாரோ ஒருவர் சத்தமா வாசியுங்கள். ரோமர் 15:16. ரோமர் 13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு எல்லாவித சமாதானத்தினாலும் உங்களை கட்டுவாராக. ஹல்லேலூயா. 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 புகழ் அடைந்தவனுக்கு சமாதானம் இல்லை, ஜெயித்தவனுக்கு சமாதானம் இல்லை. நிலவை போய் அடைந்தவனுக்கு சமாதானம் இல்லை. கடலின் ஆழத்தை விஞ்ஞானத்தினால் தன்னுடைய ஞானத்தினால் அடைந்தவனுக்கு சமாதானம் இல்லை. பணத்தில் உயர்ந்தவனுக்கு சமாதானம் இல்லை. உலகத்தில் நான் தான் பெரியவன், இந்த உலகத்தின் ஆளுகை செய்கிறவனுக்கு சமாதானம் இல்லை. கல்விமான் என்று சொல்லப்படக்கூடியவனுக்கு சமாதானம் இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் சமாதானத்தை கொடுக்க முடியாது, சமாதானத்தை இந்த உலகம் கட்ட முடியாது, மனிதன் சமாதானத்தை கட்டவே முடியாது என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. The real peace which is from God. தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானமே சமாதானம். கர்த்தர் நம்மை கட்டுவதே நிரந்தரமானது, நிரந்தரமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கட்டும் பொழுது கர்த்தர் உங்களை சமாதானத்தினால் கட்டுகிறார். உங்க வீடு சமாதானத்தினால் கட்டப்பட்டிருக்கும், உங்க பிள்ளைகள் சமாதானத்தினால் கட்டப்பட்டிருப்பார்கள். நீங்க செய்கிற கிரியைகள், ஸ்தோத்திரம், வேலைகள், தொழில் சமாதானத்தினால் கட்டப்பட்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜான் ஸ்தோத்திரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 20:19, வாரத்தின் முதல் நாளாகிய அன்ற தினம் சீஷர்கள் கூடிய இந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்களுடைய கதவு பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் சமாதானம் இல்லாத இடத்தில் தங்களை பூட்டிக் கொண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற அவர்கள் நடுவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கட்டினார். எருசலேம் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நீதிமான் இருந்தான், மரித்தவர்கள் எழுப்பினான், சத்தியத்தை உரக்க பேசினான், தைரியமாயிருந்தான். பிலாத்து அவனிடத்தில் ஒரு குற்றம் காணவில்லை என்று சொல்லி தன்னுடைய கைகளை கழுவினான். அவனை சிறுவில் அறைந்தார்கள்.
அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள். 3 நாளாய் பின்பு அவரை காணவில்லை, அவர் சரீரத்தை காணவில்லை. அவர் மரிக்கும் பொழுது பூகம்பம் வந்தது, நிலநடுக்கம் வந்தது, காரிருளானது. மதியம் 3 மணி காரிருளானது. இப்பொழுது அவருடைய சரீரத்தை காணவில்லை. என்று நடக்க போகிறதோ என்று எருசலேம் நகரம் முழுவதும் பயந்து சமாதானம் இல்லாமல் நடுங்கிக் கொண்டிருக்கிற அதன் மத்தியில் தமது சீஷர்களுக்கு, தம்மை நம்ப வந்த பிள்ளைகளுக்கு, தன்னையே நம்பிக்கையாய் கொண்டிருந்த சபைக்கு அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராய் நடுவிலே வந்து நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின் உன் நடுவில் வந்து கர்த்தர் சமாதானத்தை கட்டுவாராக. சபையிலே சமாதானத்தை கட்டுவாராக, குடும்பத்தில் சமாதானத்தை கட்டுவாராக, தனிப்பட்ட ஜீவியத்தில் இருதயத்தில் சமாதானத்தை கட்டுவாராக, நமது பிள்ளைகள் மத்தியில் சமாதானத்தை கட்டுவாராக. நம்முடைய தேவன் கொடுத்த சமாதானத்தை இந்த உலகமோ இந்த சாத்தானோ எத்தனை முறை அவன் எடுக்க எத்தனைத்தானோ, சமாதானம் என்று சொல்லி நம்மை கட்ட ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 15 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எஸ், யோவான் 15:13 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு விடத்திலும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உண்மையான அன்பு யாரால் தர முடியும் என்று சொன்னால் தன் ஜீவனையே கொடுக்கிறவன் தான். ஆகையால் நான் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு, ஸ்தோத்திரம், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய அன்பை சுதந்திரிக்கும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பினால் கட்டுகிறவர். அல்லேலூயா. பட்டயத்தினால் இந்த உலகம் கட்டுகிறது, ஞானத்தினால் இந்த உலகம் கட்டுகிறது, பொருள்களினால் இந்த உலகத்தை அவர்கள் தம்முடைய சாம்ராஜ்யங்களை கட்டுகிறார்கள். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், 5 ராஜ்யங்கள், 4 ராஜ்யங்கள், பேராஜ்யங்கள். ஒவ்வொரு ராஜ்யமும் ஞானத்தினால் கட்டப்பட்ட ராஜ்யம், செல்வாக்கினால் கட்டப்பட்ட ராஜ்யம், ரெவல்யூஷன், புரட்சியினால் கட்டப்பட்ட ராஜ்யம். ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட ராஜ்யமாயிருந்தாலும் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? அவர்களுடைய ராஜ்யங்களை நித்தியமா கட்ட முடியவே இல்லை. அலெக்சாண்டர் சொன்னாரு, நான் பட்டயத்தினால் இந்த உலகத்தை நான் சம்பாதித்தேன், ஆனா நஸ்ரேனாகிய இயேசுவே நீரோ அன்பினால் இந்த உலகத்தை கட்டி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டயத்தினால் கட்ட முடியாதவர்களை இந்த இயேசு கட்டுகிறார். மனிதனுடைய ஞானத்தினால் கட்ட முடியாத அன்பை கர்த்தர் தமது ஜீவனை கொண்டு கட்டுகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒருவேளை என்னிடத்துல அன்பே ருசிச்சதில்லை நீங்க யோசிக்கிறீங்களா, நினைக்கிறீங்களா? அன்புனா என்னன்னே தெரியல நினைக்கிறீங்களா? தனது ஜீவன் என்றும் பாராமல் நமக்கு கொடுத்த இந்த அன்பு போல வேறு ஒரு நித்திய அன்பு இல்லை. இவர் ஒரு மனிதனை அன்பினால் கட்டுகிறார். ஃபுல் ஆஃப் லவ். அன்பினால் கட்டுகிறார். உங்கள் இருதயங்களை கர்த்தர் அன்பினால் கட்டுவார். ஒரு நாள் அன்பா இருந்தார்கள், இப்பொழுது அன்பா இல்லை. ஏனென்றால் அன்பா இருக்க முடியாது. ஏனென்றால் மனிதன் அன்பினால் ஒரு மனிதனை கட்ட முடியாது. மனிதனும் மாயை, மனிதன் கொண்டிருக்கிற அன்பு மாயை. கர்த்தரோ நித்தியமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நித்திய அன்பினால் நம்மை கட்டுகிறார். ஸ்தோத்திரம். உலகத்துல எவ்வளவு பாடு, பிரச்சனைகள், போராட்டங்கள். கர்த்தருடைய அன்பு உங்களிடத்தில் இருக்குமே ஆனால், தேவ அன்பு உங்களை நடத்துமே ஆனால், யார் உங்களை விட்டு போனாலும் உங்களை ஒருபோது துக்கம் ஆட்கொள்ள முடியவே முடியாது. ஹல்லேலூயா. You lose nothing. ரொம்பவும் ஆதரவா இருக்கவங்க வாழ்க்கையில் ஆதரவா இருக்கும், திடீர்னு உங்களை கைவிட்டு
போ, இனி என் வீட்டில் வராதே, வெளியே போ என்று உங்களை துரத்துவார்கள். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கு இருக்குமே ஆனால் அது அவர்களுடைய வார்த்தையோ அவர்களுடைய புறக்கணிப்பு உங்களுக்கு ஒரு லாஸ் இல்லவே இல்லை. கிறிஸ்துவின் அன்பே நமக்கு நித்தியமான பாதுகாப்பு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக விசுவாசத்தை கட்டுகிறவர். மார்க் எழுதின சுவிசேஷம் 9:17 யார் ஒருவர் வாசிப்போம். மார்க் 9:17. மார்க் எழுதின சுவிசேஷம் 9:17 ஜன கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். ஆ ஆ ஆ ஆ ஆ அவனை அதை துரைத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. இங்கே ஒரு மனிதன் தன்னுடைய மகனுக்கு பிள்ளைக்கு நடக்கிற அந்த கொடுமையை ஊமையான ஆவி பிடித்து அவனை அலக்கழித்து அவனை நுரைத்தள்ளி பல்லக்கடித்து தன்னுடைய ஜீவன் தன்னுடைய பலன் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு போய்விடுகிறது. கொஞ்சம் நல்லா தேறி வருவான், கொஞ்சம் திடமாயிருப்பான். திடீரென்று இந்த ஆவி அவனை அலக்கழித்து அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தையும் உரித்து கொண்டு அவனை சோர்ந்து போக பண்ணி அவனை குற்றுயிராக விட்டு விட்டு போய்விடுகிறது. என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஆகையால் சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அவர்கள் விடுவிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. சீஷர்கள்ட்ட முடியவில்லை. ஆனால் 23ஆம் வசனத்தில் வாசிங்க. நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். 24. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன், ஆனால் அந்த விசுவாசம் நீர் குணமாக்குற அளவுக்கு அல்ல. ஆகையால் என்னுடைய விசுவாசத்தை நீர் இப்பொழுது கட்டி எழுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. சீஷர்களால் அவனுடைய விசுவாசத்தை கட்ட முடியல. விசுவாசத்துக்கு உரிமைக்காரர் கர்த்தர், தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தர். ஹல்லேலூயா. சுகமளிக்கிற வரம் இருக்கலாம், ஆனா விசுவாசத்தை தருகிறவர் கர்த்தர். நல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆனா விசுவாசத்தை கொடுக்க முடியாது. ஒரு மனிதனுக்குள்ள தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை கட்டுகிறவர் கர்த்தரே. அவரே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனிதனுக்கு சுகம் வேண்டும், அதற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவின் மேல் அவனுக்கு விசுவாசம் வேண்டும். தேவன் மீது விசுவாச குறைவு இருக்கிறபடினாலே சீஷர்கள் அவனுடைய குமாரனை சொஸ்தமாக்க அவனை பிரார்த்தித்த பொழுது, வேண்டுதல் செய்யும் பொழுது அவர்களால் செய்யக்கூடாமற் போய்விட்டது. இங்கே அவனுடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறபடினாலே அவன் வேண்டிக் கொள்ளுகிறான், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை நீங்க கட்டி எழுப்புங்க. உங்க நன்மைக்கு, உங்க வாழ்க்கைக்கு, உங்களுடைய ஜீவனத்திற்கு ஸ்தோத்திரம். குறைவாயிருக்கிற ஆசீர்வாதம் குறைவாய் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில் உள்ள விசுவாசம் கட்டப்பட வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை தேவன் உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை கட்டினால் என்னாகும் தெரியுமா? வானத்தின் மன்னாவினால் உன் குடும்பத்தை போஷிப்பார். சமுத்திரத்தின் மேல நீங்க நடப்பீர்கள். சாத்தானின் வல்லமைகளை உங்களை பாதத்தை கீழ்ப்படுத்தி ஜெயமாய் நீங்க வாழ்வீர்கள். பாவத்தின் வல்லமை நீங்க ஜெயிப்பீர்கள். ஆகையால் இந்த மாதத்தில் கர்த்தர் நமது ஸ்தோத்திரம் விசுவாசத்தை கட்டுவாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 28வது வசனம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 28வது வசனம். யாரோ ஒரு சத்தமா வாசிங்க. உரத்த சத்தமாய் கூப்பிட்டு, தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற போது சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை.
கவனிப்பாரும் இல்லை. இவர்களை தங்களை கட்டிக்கொள்வதற்கு மாம்சத்துல, மாம்ச பலத்தில, சுயத்தில சாயங்காலம் மட்டும் முயற்சி செய்தும் அவர்கள் கர்த்தருடைய பலிபீடத்தையோ தேவனால் ஆசீர்வாதத்தையோ தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கட்ட முடியவில்லை. இவங்க யாரும் கிடையாது. விசுவாச தகப்பனுடைய சந்ததியார் இஸ்ரவேல் புத்திரர்கள் பாகாலை பின்பற்றி தன்னுடைய சுயத்தில கட்டலாம் என்று முயற்சித்தார்கள். வசனம் சொல்லுகிறது, ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பார் இல்லை, அவர்களை கவனிப்பார் ஒருவனும் இல்லை. உங்க சுய பலத்தினால உலகம் கற்பிக்கிற விதமாக உங்க வாழ்க்கையை கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சத்தமும் பிறக்காது. ஒரு மறு உத்தரவு கொடுக்கிற ஒருவரும் இருப்பதில்லை, நம்மை கவனிப்பார் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. உறக்க சத்தமாய் வைராக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டாது. ஜீல், உலகம் என்ன கத்துக் கொடுக்குறது? ஜீலா இருக்கணும். ஜீல் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வந்துரும். உரத்த சத்தமா கூப்பிடுறாங்க. அவங்களுக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சு, ஆனா அந்த வைராக்கியம் அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யவில்லை? கட்டவில்லை. அவங்க பலிபீடத்தை கட்டவில்லை. தேவனிடத்தில் நெருங்கி வருகிற வாழ்க்கையை கட்டவில்லை. தங்கள் வழக்கத்தின்படியே ஹியூமன் நாலேஜ், மனிதனுடைய ஞானம் அவர்களை கட்ட முடியவில்லை. எல்லாரும் அப்படித்தானே வாழ்றாங்க, எல்லாரும் அப்படித்தானே படிக்கிறாங்க, எல்லாரும் அப்படித்தானே ஜீவனம் பண்றாங்க. என் முற்பிதாக்கெல்லாம் இப்படித்தானே வந்தாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. சிலரை பிசாசு தன்னுடையவர்களை இந்த உலகத்தில் ஜெயமாய் வைப்பதற்கு தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறவர்களை சிலரை அவர்களை சோரபோகம் பண்ணுவதற்கே, அவர்கள் விசுவாசத்திலிருந்து வழிவிலக பண்ணுவதற்கே இந்த உலகத்தில் சிலரை ஜெயமாக வைத்திருப்பான். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த உலகம் நமக்கு இருக்கு. உதாரணங்கள். வாழ்க்கையில மேல ஏறி போனவங்கள், உலகத்துல, பணத்துல, கல்வியில. ஸ்தோத்திரம். மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், மோட்டிவேஷன் ஸ்பீச், மோட்டிவேஷன் லைஃப், மோட்டிவேட்டிங் லைஃப் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. பிசாசு சிலரை அவன் தனக்கென்று ஒரு வஞ்சகமான பாதையை காண்பிப்பதற்கு சிலரை அவன் என்ன வச்சிருப்பான்? நல்லா தான் வச்சிருப்பான். அவன் ஒரு குறை இல்லையே. ஸ்தோத்திரம். தங்கள் வழக்கத்தின்படி, எல்லாரும் இருக்கிற கலாச்சாரத்தின்படி, வழக்கத்தின்படி, உலக போக்கின்படி, உலக வழக்கத்தின்படி ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? தனது வாழ்க்கையை கட்ட முடியாது. ரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும். யுவர் லேபர், ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு. உலகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? கடின உழைப்பு. முயற்சி அடைந்தா நிகழ்ச்சி அடையா. கடின உழைப்பு ஒரு மனிதனை கட்டிவிடலாம் என்று இந்த உலகம் சொல்லுகிறது. கடின உழைப்பினால் ரத்தம் சிந்த மட்டும் இந்த உலகத்துல உழைத்தாலும் அவன் வாழ்க்கையை கட்ட முடியாது. கத்திகளாலும் ஈட்டிகளாலும் human power cannot build a man's life. மனிதனுடைய வல்லமை, மாம்ச வல்லமை, உங்க மாம்ச வல்லமையை கொண்டு உங்க வாழ்க்கையை கட்ட முடியாது. மாம்ச வல்லமை கட்ட முடியாது. கொஞ்ச நாள் ஆரோக்கியமா இருப்பீங்க, கொஞ்ச நாள் உங்க சத்தத்துக்கு இங்க மரியாதை இருக்கும், கொஞ்ச நாள் சத்தத்துக்கு 4 பேர் பயப்படுவான். ஆனால் நாள் சென்ற பொழுது உங்களுடைய மாம்ச வல்லமை உங்களை விட்டு போகும் பொழுது, நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது, நீங்கள் உங்க வல்லமை இழப்பீர்கள். சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சாண்டிங் ப்ராஃபஸி. சாண்டிங் ப்ராஃபஸி என்பது பக்தி அல்லது பக்தியோடு சேர்ந்ததான நம்பிக்கை, வெறுமையான நம்பிக்கை. அது நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். பஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க, நல்லதே நல்லதே நடக்கும். ஸ்தோத்திரம். பஸ் எல்லாம் ஓட்டிருப்பாங்க. சில ஸ்தோத்திரம் சாண்டிங் வேர்ட்ஸ் அங்க எழுதி போட்டிருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், நல்ல எண்ணம் இருந்தா போதும், நல்லா வாழ்ந்துடலாம். நல்ல வார்த்தையை சொன்னா நல்லா இருப்பேன் சும்மா சொன்னா நீ நல்லா இருந்துடலாம்.
chanting prophecies. ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாய் அவர்களுடைய ஸ்தோத்திரம் பக்தியினால ஒரு மனிதனை கட்டிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையை வைராக்கியத்தினால் கட்ட முடியாது, மனிதனுடைய ஞானத்தினால் கட்ட முடியாது, இந்த உலகத்தில் கடின உழைப்பினால் கட்ட முடியாது, ஸ்தோத்திரம் மாம்ச வல்லமையினால் கட்ட முடியாது, மனுஷன் கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியத்தினால் கட்ட முடியாது. ஒரு மனிதனை கட்டுவது கர்த்தரை அன்றி வேறு ஒருவர் இல்லை. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் ஒருவரால் கட்ட முடியாது. ஆகையால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் வேறு ஒருவன் இல்லை, நானே உன்னை கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல அநேக வார்த்தைகள், அநேக உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஸ்தோத்திர முன்மாதிரிகள் இந்த உலகத்துல இருந்தாலும் அவர்கள் ஒரு மனிதனை கட்ட முடியாது. ஏனென்றால் அந்த உலகத்தின் அதிபதியான சாத்தானுடைய அதிகாரத்தில் ஆளுகைக்குட்பட்டு இருக்கிறபடியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் கட்ட முடியாது. கர்த்தரே அதை கட்டுவார். காரணம், ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பர்வதங்களை உருவாக்கினவர், உனது வாழ்க்கையை கட்டுவார். காற்றை சிருஷ்டித்தவர், உனது வாழ்க்கையை கட்டுவார். மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர், அவர் உன் வாழ்க்கையை கட்டுகிறவர். விடிய காலத்தை அந்தகாரமாய் மாற்றுகிறவர், அவன் வாழ்க்கையை கட்டுவார். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவரமாய் இருக்கிறவர் உன் வாழ்க்கையை கட்டுவார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவரே நம்மை திரும்பவும் கட்ட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஷபா ராகாந்தா நாராதி நேமே நெக்கிந்த ரீதியானமா. ஏன் தேவன் மாத்திரம் நம்மை கட்ட முடியும், உலகனுடைய ஞானம் கட்ட முடியாது, மனுஷன் கொண்டிருக்கிற வைராக்கி நம்ம கட்ட முடியாது, மனுஷன் கொண்டிருக்கிறதான கடின உழைப்பு நம்ம கட்ட முடியாது, மாம்ச வல்லமை கட்ட முடியாது, மனிதன் உலகத்தில் கொண்டிருக்கிறதான பக்தி மார்க்கங்கள் மனிதனை கட்ட முடியாது. உலகத்துல இந்தியா தேசத்துல எத்தனையோ பக்தி மார்க்கங்கள் இருக்கிறது. மாம்ச வல்லமையினால தேவனை அடைந்து விடலாம் என்று நினைக்கிற கூட்டங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் வீட்டை கட்டாராகில், நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை கட்டாராகில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய விசுவாசத்தை கட்டாராகில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் வாழ்க்கையை கட்டாராகில், இந்த உலகமோ மனிதனோ படுகிற பிரயாசம் விருதா. கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் உன்னை கட்டி வைப்பேன், சமாதானத்தினால் உன்னை கட்டி வைப்பேன், அன்பினால் கட்டி வைப்பேன், விசுவாசத்தினால் கட்டி வைப்பேன். காரணம் என்று சொன்னார், நானே நானே பர்வதங்களை உண்டாக்கினவர், நானே காற்றை சிருஷ்டித்தவர், நானே மனிதனுடைய நினைவுகளை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறவர், நானே விடிய காலத்தின் வெளிச்சத்தை அந்தகாரமாய் மாற்றுகிறவர், நானே சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிறவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பூமி உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவர் நம்முடைய தேவன், அவருடைய நாமம் கர்த்தர், அவர் நம்மை கட்டுவார். ஷபரி கந்தரா திரிகதன, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே
அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, துதித்திடுவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தை கட்ட நம்மை திரும்பவும் கட்டி எழுப்பி, சமாதானத்தினால் கட்டி எழுப்பி, அன்பினால் கட்டி எழுப்பி, குறைந்த எல்லா விசுவாச பகுதிகளையும் கட்டி எழுப்பி, விசுவாச குடும்பங்களை கட்டி எழுப்பி, விசுவாசிகளின் தனிப்பட்ட வாழ்க்கை கட்டி எழுப்பி, விசுவாசத்தில் நடக்கிற ஊழியங்களை கட்டி எழுப்பி. ரிபரகதரா பஷகதரா ரிபரகதனா கதரா கந்தரா தெரிதினே ரிபரகதனா ரிகதரே ரிவெக்கந்தனா. பர்வதங்களை உருவாக்குறவரும், காற்றை சிருஷ்டித்தவரும், மனிதனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும், விடிய காலத்தை அந்தகாரமாக்குறவரும், பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் உலாவுகிறவருமாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதாவது, மறுபடியும் உன்னை கட்டுவேன். கத்தரபரக்கந்தரே, மறுபடியும் உன்னை கட்டுவே, மறுபடியும் உன்னை கட்டுவே. எந்த ஸ்தானத்துல நீ விழுந்தையோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டையோ, அந்த இடத்தை விட்டு தூர தேசத்துல எங்கேயோ போய் அல்ல தேவ பிள்ளையே, நீ எங்க அவமானப்பட்டையோ அங்கேயே திரும்ப கட்டுவேன்னு கர்த்தர் சொல்ற. நீ எங்க 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 எந்த மனிதனுக்கு முன்பதாக நீ கண்ணீர் வடிச்சையோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே நான் உன்னை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே இடத்துல, அதே மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக, அதே ஸ்தானத்துல, எந்த வாய் உனக்கு விரோதமாய் பேசினதோ அந்த வாய் கர்த்தர் மக்களே உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக நான் திரும்பவும் உன்னை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் உன்னை கட்டுவேன், மீண்டும் ஒரு முறை கட்டுவேன். எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் போயிடுச்சு, நான் நம்பினவங்க போயிட்டாங்க, எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னை விட்டு போயிடுச்சு, இனி இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் உன்னை கட்டுவேன். ஏனென்றால் நானே பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாகிறவர், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவர், நான் சேனைகளின் கர்த்தர், மறுபடியும் உன்னை கட்டுவேன். அன்பு பிதாவே, உடைய வல்லமையுள்ள நாமத்துக்காக ஸ்தோத்திரம். புதிய மாதத்தை கிருபையை எங்களுக்கு தந்தீங்கப்பா. நாங்க பரிசுத்தவான்களா இருப்பதனால அல்ல, உண்மைக்கு உண்மையா இருப்பதனாலும் அல்லப்பா, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தந்த ஈவு, இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் எனக்கு தந்த ஈவு, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இல்லாதவைகள் இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் நீர், இல்லாதவைகள் இருக்கிறவரை போல அழைத்து என் வாழ்க்கையை கட்டும்படி நாங்க ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஊழியங்களை கட்டுங்க, சபையை கட்டுங்க, உள்ளான மனுஷனை கட்டுங்க, உறவுகளை கட்டுங்க, அன்பினால் கட்டுங்கப்பா, சமாதானத்தினால் கட்டுங்க ஆண்டவரே, விசுவாசத்தினால் கட்டி எழுப்பி கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று கர்த்தரை பாடுகிற துதி பாடுகிற நாவிலே இருக்கும்படியாய் நீர் எங்களை திருப்தியாய் கட்டி எழுப்பும்படியா ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளில் ஜெபத்தில் பங்கு பெற்ற யாவர் மீது தேவ கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும். சித்தத்தின்படி இவர்களை செம்மையா நடத்துங்க. நீ கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அவர்களை நீ திருப்தியை கட்டி எழுப்பும்படியை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். துதி கன மகிமையா உமக்கு செலுத்துகிறோமே. சங்கர வல்லமை நாமத்தில் ஜெபகேலும் ஜீவன நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வருகை பரியந்தமோ எப்போதும் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.